Success Talent Center Educational Academy 10th CBSE Max Exercise 1.2. Question number 1. Prove that root 5 is irrational. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் 5 இஸ் அ இர்ரேஷனல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது இர்ரேஷனலா ரேஷனலா அப்படின்றத நம்ம தியரம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ சொல்யூஷன் லெட் ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ. இங்க நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூன்னு எடுத்துக்கிறோம். பி a ரேஷனல் நம்பர். இப்போ நம்ம கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் தான் நம்ம இதை என்ன பண்ண போறோம், ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ என்ன எடுக்கிறோம், ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ இஸ் a ரேஷனல் நம்பர். நம்ம ரேஷனல் நம்பரை எப்படி நம்ம நார்மலா எடுப்போம், ரேஷனல் நம்பரை எப்பயும் நம்ம பி பை கியூ ஃபார்மேட்ல எடுப்போம். அதுல இருக்கிற கியூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதான் ரேஷனல் நம்பர் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த கியூ அண்ட் பி இது ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா கோ பிரைம்ஸா இருக்கணும். அதே மாதிரி கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்படி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் ரூட் 5 இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம ரேஷனலா இர்ரேஷனலா ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் 5 கியூ. இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு, ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூன்னு இருக்கு. இப்போ இந்த கியூ வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வந்து ரூட் 5 கியூ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். அப்போ ரூட் 5 ஸ்கொயர் பண்ணோம், நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். கியூவை ஸ்கொயர் பண்ணா கியூ ஸ்கொயர்னு கிடைக்கும். பி ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுதான் இந்த ஃபார்மேட். 5 q square is equal to p square. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ரேஷனல் நம்பர்னு கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ ஃபார்மேட்ல எடுத்து அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரூட் 5 கியூ இஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் பண்றோம். அப்போ 5 ரூட்ஸ் 5 கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு ஈக்குவேஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்ல நம்ம எழுதுறோம். அப்ப என்ன பண்ணலாம், இந்த பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த 5 கியூ ஸ்கொயரையும் கொண்டு போய் மைனஸ் 5 கியூ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, இப்போ 5 கியூ ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்லயே நம்ம எழுதலாம். கரெக்டா? அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், சின்ஸ் 5 டிவைட்ஸ் பி ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயரை 5ஆல என்ன பண்ணலாம், நம்ம டிவைட் பண்ணலாம். அதான் இங்க எழுதியிருக்கு, சின்ஸ் 5 டிவைட்ஸ் பி ஸ்கொயர் ஸோ இட் வில் டிவைட் பி ஆல்சோ. பி ஸ்கொயரை 5 டிவைட் பண்ணும் அப்படின்னா பியும் என்ன பண்ணும், 5 டிவைட் பண்ணுமா, அந்த கான்செப்ட்ல இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அடுத்தது என்ன எடுத்துக்கிறோம், இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 5r அப்படின்னு நம்மளா ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் சேம் இதே ஃபார்மேட்ல நம்ம இதே மாதிரி ஒரு இதை அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிட்டு இப்ப பி ஸ்கொயருக்கு தானே நம்ம பார்த்தோம், பிக்கு பாக்குறதுக்காக நம்ம பி இஸ் ஈக்குவல் டு 5r அப்படின்னு சொல்லியாச்சு. சின்ஸ் பி இஸ் டிவிசிபிள் பை 5 we take p divided by 5 is equal to r. in that format p is equal to 5r அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ரெண்டையும் ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன பண்றோம், இப்ப பி ஸ்கொயரோட நம்ம வேல்யூ என்ன, பி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு இங்க என்ன இருக்கு, 5 கியூ ஸ்கொயர். அதுக்கு பதிலாக இங்க 5 கியூ ஸ்கொயர்ன்றத சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 25 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன, இதுலயும் 25 பை 5 இங்க டிவைட் கொண்டு வந்து 25 பை 5 ஆர் ஸ்கொயர்னு கொண்டு வந்தாச்சு. அடுத்து கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ண போக இது 1s ஆர் இது 5s ஆர் கேன்சல் பண்ணி லாஸ்டா இங்க என்னென்ன ஆன்சர் கொண்டு வரோம் அப்படின்னா 5 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கியூ ஸ்கொயரும் என்ன ஆகுது, நமக்கு டிவைடட் பை 5ன்ற கான்செப்ட்ல வந்துடும். இப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 5ன்ற ஃபார்மேட்லயே எழுதலாம். ஸோ சின்ஸ் 5 டிவைட்ஸ் கியூ ஸ்கொயர் ஸோ இட் வில் டிவைட் கியூ ஆல்சோ. இப்போ நம்மளால 5ஆல பிஏ டிவைட் பண்ண முடியுது, கியூவையும் டிவைட் பண்ண முடியுது. thus 5 is a common factor of both p and q. ரெண்டுக்குமே p and q காமன் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பரா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. so this contradicts our assumption. therefore root 5 is a rational.
இப்போ 5 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஆஃப் போத் பி அண்ட் கியூ அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஒரு காமன் ஃபேக்டர் 5ன்னு இருக்கு. அப்போ நம்மளோட அசம்ஷன் தப்பு தானே? இங்க என்ன இருக்கும், நமக்கு ரேஷனல் நம்பரா இருந்தது அப்படின்னா பி அண்ட் கியூ ஆர் கோ பிரைம்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இங்க பார்த்தோம் நமக்கு அப்படின்னா காமன் ஃபேக்டர் 5ன்னு இருக்கு. திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் ஆர் அசம்ஷன் இஸ் ராங், therefore is not correct. Is not correct. Therefore, root 5 is irrational. Next, second sum. Show that 3 plus root 5 is irrational அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 plus root 5 வந்து irrational-ஆ இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் let 3 plus 2 root 5 சேம் அதே கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரேஷனல் நம்பர்னு கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல எடுத்துக்கிட்டோம். வேர் பி அண்ட் கியூ ஆர் கோ பிரைமா இருக்கணும், கியூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். சேம் அதே கான்செப்ட். தென் இங்க என்ன பண்றோம், 2 root 5 வச்சுட்டு p by q -3 அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த 3 வந்து இங்க மைனஸ்ல கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன, 2 root 5 is equal to இங்க என்ன பண்றோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். அப்ப இங்க என்ன ஆகும், இந்த q இங்க இன்டூ ஆகும். ஸோ p - 3q டிவைடட் பை q அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்ப ரூட் 5 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா p - 3q டிவைடட் பை q அப்படின்ற ஃபார்மேட். இப்போ இங்க என்ன கிடைக்கும், நமக்கு 2 வந்து இங்க வந்து நமக்கு 2q அப்படின்னு கிடைக்கும். சின்ஸ் p - 3q டிவைடட் பை 2q இஸ் அ ரேஷனல் நம்பர். நமக்கு ரேஷனல் நம்பர் எந்த ஃபார்மேட்ல இருக்கும், p by q ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதுவும் நமக்கு எப்படி தான் இருக்கு, p by q ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம். therefore root 5 is a rational number but it is contradiction. இப்போ root 5 வந்து நமக்கு ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா இதுக்கு என்னது நமக்கு, but it is contradiction. hence 3 plus root 5 is என்னவா தான் இருக்கும், நமக்கு irrational நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. So next sum continues on next video.